இந்தியா பிரிட்டன் இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஜவுளி, தோல் பொருட்களை இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இரு நாட்டுக்கும் பெரும் பலன் ஏற்படும் என்று பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியா பிரிட்டன் உறவில் இது வரலாற்று தருணம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இந்தியா பிரிட்டன் இடையே முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதா? தகவல் வெளியாகி இருக்கு. என்னென்ன ஒப்பந்தங்கள், என்ன விவரம்? மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என சொல்லப்படும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவு மேலும் பலப்படும் என பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியும் தற்போது இந்த ஒப்பந்தம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்திய பொருட்களுக்கு பிரிட்டன் நாட்டிலே தற்போது விதிக்கப்படும் இறக்குமதி வரி 15% 3% குறையும். அதே போல பிரிட்டன் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கான இறக்குமதி வரியும் கணிசமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக பிரிட்டன் நாட்டிலிருந்து மதுபானங்கள், அதாவது ஸ்காட்ச், விஸ்கி மற்றும் ஜின் போன்ற மதுபானங்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக இருந்தது. அதன்படியே விஸ்கி போன்ற மதுபானங்களுக்கு தற்போது விதிக்கப்படும் வரி 150% படிப்படியாக 40% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி குறைப்பு படிப்படியாக 10 ஆண்டுகளில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருவதற்கே அவகாசம் தேவை. 12 முதல் 15 மாதங்கள் வரை தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலும் இதற்கு ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவை ஏற்கனவே இதற்கு ஒப்புதல் கொடுத்துவிட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்தியாவிலிருந்து துணிமணிகள், காலணிகள், நகைகள், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் என சொல்லப்படும் ஆட்டோ வாகனங்களிலே உபயோகப்படுத்தப்படும் உதிரி பாகங்கள் ஆகியவை அதிக அளவிலே பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த பொருட்களுக்கான வரி குறைய இருக்கிறது. அதே போலவே ரசாயன பொருட்கள், மருந்துகள் மற்றும் விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் மேஜை நாற்காலிகள் போன்ற அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றுக்கான வரியும் குறைய இருக்கிறது. பிரிட்டிஷ் தரப்பிலிருந்து இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருந்தது. ஜாகுவார், லேண்ட் ரோவர் போன்ற ஆட்டோமொபைல், அதாவது கார் போன்ற வாகனங்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்று. அதற்கும் இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது இந்த நிறுவனமே டாடா குழுமத்தின் நிறுவனமாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். ஆகவே இதற்கான பலன் பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு கிடைத்தாலும் மறைமுகமாக அதன் பலன் டாடா குழுமத்துக்கும் கிடைக்கும். ஆகவே இப்படி பல்வேறு அம்சங்கள் அடங்கிய மிகவும் முக்கியமான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.